ஈரோடு அடுத்த பவளத்தம்பாளையம் ஏஇடி பள்ளியில் தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வட்டார போக்குவரத்து கழகம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி வாகனங்களில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால வெளியேறும் வழி, தீத்தடுப்பு உபகரணங்கள், முறையான பராமரிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பார்வையிட ஆய்வு மேற்கொண்டதோடு அதிகாரிகளிடம் பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பெருந்துறை தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்ற தீத்தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்து ஏற்படும் சமயங்களில் ஓட்டுநர்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கீழ்குப்பம் தனியார் பள்ளி அருகே நேற்று இரவு தண்ணீரை தேடி ஊருக்குள் வந்த மான் ஒன்று அவ்வழியாக சென்ற வாகனத்தில் சிக்கி உடல் நசுங்கி பலியானது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் கோடை காலத்தில் தண்ணீரை தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் வனவிலங்குகள் இதுபோன்ற விபத்துகளில் சிக்கி உயிரிழந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே காவல்துறை சார்பாக போதை ஒழிப்பு மற்றும் பெண் குழந்தைகளுக்கு வன்முறை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள ரயில்வே நிலையத்தில் இன்று ரயில்வே காவல்துறை சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் போதை விழிப்புணர்வு குறித்த விவர குறிப்பீடு அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஆட்டோக்களில் ஒட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கோடைக்கால விளையாட்டு முகாமில் கலந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு சத்து உணவு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கவும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் மாணவர்களுக்கு காலை மாலை பச்சை வாழைப்பழம், நவதானிய பருப்பு வகைகள், முட்டை, பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆகியவற்றை கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்காக தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வீரபாண்டிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடந்த 2 நாட்களாக மாலை முதல் இரவு வரை கனமழை பெய்து வந்த நிலையில் சிறப்பு பேருந்தின் மேற்பகுதியிலிருந்து தண்ணீர் பேருந்துக்குள்ளே வரத் தொடங்கியது. பேருந்தில் ஆங்காங்கே அருவி போல் மழை தண்ணீர் வந்ததால் இருக்கைகள் இருந்தும் அமர்ந்து பயணிக்க முடியாமல் மழையில் நனைந்தவாறே மக்கள் பயணித்தனர். கோவில் திருவிழாவிற்காக விடப்பட்ட சிறப்பு பேருந்துகள் இந்த நிலையில் இருக்கிறது என்றும் இதனை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கோடைக்காலம் முடியும் வரை தினம்தோறும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் காஞ்சி நாடாளுமன்ற வேட்பாளர் க. செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், நகர்மன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினர். கடலூர், நெய்வேலி, பண்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்தப்படும் 175 வாகனங்களை முதற்கட்டமாக ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற ஆய்வினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பார்வையிட்டு துவக்கி வைத்தார். இந்த ஆய்வின் போது வாகனங்களின் தகுதிச் சான்று, விபத்து சமயங்களில் மாணவர்கள் அவசரமாக வெளியேற வாகனங்களில் அவசர வழி உள்ளதா, GPS கருவியுடன் CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா போன்றவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே வாகனங்களில் விபத்து நேரங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு அணைப்பது என தீயணைப்புத் துறையினர் செய்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த ஆய்வில் கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா, துணை கண்காணிப்பாளர் பிரபு, வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் விஜய், ரவிச்சந்திரன், பிரான்சிஸ் ஆகியோர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர்.
திருவள்ளூர் அடுத்த கசவநல்லாத்தூர் பகுதியில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதி வாசிகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இதுவரை பழுது நீக்காமல் உள்ளதால் கசவநல்லாத்தூர் பகுதி கிராம மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். இதனால் குடிநீர் விநியோகமும் தடைப்பட்டதால் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த மக்கள் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து திருவள்ளூர் பேரம்பாக்கம் வழியாக காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் குவிந்த மக்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த மின்சார ஊழியரை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அப்பகுதியிலிருந்து மின்சார ஊழியர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார். மேலும் சாலையிலிருந்து கலைந்து செல்ல வற்புறுத்திய கடம்பத்தூர் போலீசாரிடமும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள கோட்டைப்பட்டி கிராமத்தில் 5ஆம் ஆண்டு மாபெரும் சிறப்பு கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கோட்டைப்பட்டி, பந்துவார்பட்டி, தாயல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள் என ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையும், கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு கண் கண்ணாடியும் இலவசமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி இருப்புப்பாதை காவல் நிலையம் சார்பில் ரயில் பயணிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ரயில் பயணங்களின் பொழுது பயணிகள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பழனி ரயில்வே காவல்துறை சார்பு ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ரயில் பயணத்தின் பொழுது தனியாக பயணிக்கும் பெண்களை சகோதரத்துவத்துடன் நினைத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்றும், ரயில் முன்பு நின்று செல்ஃபி எடுப்பது, ரயில் தண்டவாளங்களை கவனிக்காமல் கடப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பழனி ரயில் நிலையத்திலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.